சவுண்ட் இருக்கு ப்ரோ. இல்ல அதுதான் சொல்றேன், சவுண்ட் இருக்கு. யாரும் சவுண்ட் இல்லைன்னு நினைச்சுக்காதீங்க. ஊமை படம்லாம் இல்ல, சவுண்ட் நல்லா, அது இன்னும் நல்லா பண்ணிருக்காங்கன்றதுதான். இப்போ நீங்க மியூசிக் போட்டு என்ன எடுத்துட்டு வர போறீங்கன்னு எனக்கு தெரியல. யதார்த்தமா எடுத்திருக்காங்க. அதான் கிராமத்துல நடக்கிறதெல்லாம் அப்படியே ஒரு கேமரா வச்சு எடுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி. ஃபுல்லாவே வந்து எங்க அப்பா மதுரை, ஸோ வந்து அந்த மதுரைக்கே போயிட்டு வந்த ஃபீல் வந்துருச்சு உள்ள போயிட்டு வெளில வரும்போது. நல்லா பின்னிட்டாரு, சூப்பரா பண்ணிருக்காரு. படம் நல்லா ரொம்ப லைவா இருக்கு. எப்படி கேமரா ஒர்க்ஸ் கூட வந்து ஒரு ஸ்டாண்டர்டா இப்ப இருக்க மாதிரி ஃபில்டர் எதுவுமே யூஸ் பண்ணல. ரொம்ப லைவா ஒரு ஊருக்கு போயிட்டு நீங்க பாத்தீங்கன்னா பொள்ளாச்சி சைடு அந்த மதுரை சைட்லாம் போனீங்கன்னா எப்படி வெயில ஃபீல் பண்ணுவீங்களோ அப்படியே ஸ்கிரீன் உள்ள நீங்க நடந்து போற மாதிரி இருக்கு. படம் ரொம்ப நல்லா சூப்பரா பண்ணிருக்காங்க. இல்ல தமிழ் சினிமா, தெலுங்கு சினிமா, மலையாள சினிமா அவ்வளவுதான். குட் சினிமா இருக்கு உள்ள. நீங்க வந்தீங்கன்னா ஒரு நல்ல சினிமாவை என்ஜாய் பண்ணலாம். இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இத்தனை நாள்ல நீங்க பாத்துருக்க மாட்டீங்க. அது நல்லா இருக்கு, புதுசா இருக்கு. பிளஸ் எதை காட்டணுமோ அதை நான் காட்டுறேன், எதை எப்படி கன்வே பண்ணணுமோ அதை பண்றேன். எடுக்கிறது எடுக்காது உங்க இஷ்டம் அப்படின்னு ஆடியன்ஸ் கையில லாஸ்ட்ல கொடுத்து முடிச்சாங்க. ஸோ ரொம்ப ஒரு மாதிரி இப்படி ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கா அப்படின்றது இந்த படத்தை பாக்குறப்போ உங்களுக்கு அவங்க வந்து ரொம்ப அமைதியா அவங்க எப்படிப்பட்ட பொண்ணுன்னு ஃபுல்லா படம் ஃபுல்லாவே புரிய வச்சுட்டாங்க. எந்த ஒரு டயலாக்ஸுமே பேசல, பட் அவங்க யாரு அப்படின்ட்டு அப்படியே நம்ம சைலண்டா இருக்கிறதுலே தெரியும். அனபென், சூரிய அனபென் வந்து யாருமே அங்க ஒரு சூரிய அனபென் மட்டும் இல்லை, எல்லாருமே நடிச்சிருக்காங்க. 10 பேர் நடிச்சிருக்காங்க. அந்த 10 பேர் தான் எல்லா ஷாட்லயும் இருப்பாங்க. யாருமே நடிக்கல, அதுதான். எல்லாருமே அதுல நிஜமானவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எல்லாருமே ஒரு லைஃப்பை வாழ்ந்துருக்காங்க. அங்கிருந்து இது லிட்ரலி லிவ்ட் லைஃப். அங்கிருந்து அதை வாழ்ந்து அதை கேப்சர், அதான் ஒரு ஸ்டோரி லைன்னு ஒன்றும் கிடையாது. அதை ஆரம்பிக்குது, இது இன்டர்வல் பிளாக்கு, ஃபினிஷிங்கு, ஆக்ஷனு, பாட்டு, டான்ஸ் இதெல்லாம் எதுவும் கிடையாது. ஒரு பொண்ணு இருக்கா, அவளுக்கு ஒரு லைஃப் ஸ்டோரி இருக்கு. அவளுக்கு அந்த ஒரு சிச்சுவேஷனுக்குள்ள இருக்கா. இப்போ அந்த சிச்சுவேஷனை கேப்சர் பண்றோம். அதை எப்படி பண்றோம், அதை எப்படி மூவ் பண்றோம். அது வந்து எங்களுக்கு தெரியவே இல்லை, மியூசிக் இல்லைங்கிறது தெரியவே இல்லை. எந்த ஒரு அந்த ஹீரோக்கு வந்து ஒரு பிஜிஎம் போடுவாங்க, அந்த மாதிரி எதுவுமே தேவைப்படல. எல்லாமே அது ரொம்ப அழகா இருந்துச்சு. படமே வித்தியாசமா இருந்துச்சு. தமிழ் இதுக்கு வந்து இது ரொம்ப புதுசான படம். 3 hours பார்க்கலாம். 1.5 hours என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. என்னடா இதுக்குள்ள முடிச்சிட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. எனக்கு இன்னும் எவ்வளவு நேரம் விட்டாலும் நான் உட்காந்து பார்த்துருப்பேன். ஸோ எப்படி சொல்றது, ஆஸ்கர் வந்து வெற்றிமாறனுக்கு அப்புறம் தமிழ் சினிமால இருந்து PS வினோத் வாங்க கன்ஃபார்மா. எனக்கு தெரிஞ்சு இது அவ்வளவா காசு செலவு பண்ணி, தேவையில்லாம காசு செலவு பண்ணி வந்து பிரம்மாண்டமா அப்படிலாம் பண்ணல. காசு குறைவாதான் செலவாயிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த காசு வந்து கண்டிப்பா எடுக்கும் நினைக்கிறேன். ஏன்னா பயங்கரமா இருக்கு. எல்லாருமே நல்லா கைத்தட்டி விசில் அடிச்சு அந்த மாதிரிலாம் எங்கேயுமே போர் அடிக்கல. அந்த ஆர்ட் பிலிம் அப்படின்ட்டு போர் அடிக்கல, அந்த மாதிரிலாம் யாருமே ஃபீல் பண்ணல. டக்குன்னு முடிச்சிட்ட மாதிரி லாஸ்டா ஃபீல் ஆகும். என்னன்னா அந்த கொஸ்டினை வந்து ஆடியன்ஸ் கிட்டே வைக்கிறாரு டேரக்டர். ஒரு பெண் ஆணாதிக்கம் இதை வந்து நீங்க எப்படி இது பண்றீங்க அப்படின்றத சூரிய வந்து கடைசியா உணர்ந்துட்ட மாதிரி ஃபீல் பண்ணி படத்தை முடிக்கிறாங்க. நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா பண்ணிருக்கு. எல்லா கேரக்டருக்கும் ஒரு கதை இருக்கு. அவங்க வந்து அதை டைரக்டா சொல்லாம அவங்க யாருன்னு அவங்க பேசிக்கிறதுல வச்சு நமக்கு தெரியும். வந்து பல இயக்குநர்கள் வந்து மிகச்சிறப்பான படம் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய விமர்சனம் கொடுத்ததுனால ரொம்ப 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 எதிர்பார்ப்போட படத்துக்கு வந்தேன். ஆனால் பொதுவாக சொல்லுவாங்க, பெரிய எதிர்பார்ப்புக்கு அப்புறம் படத்துக்கு வந்தா இந்த படம் அவ்வளோ பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த எதிர்பார்ப்பையும் மீறி இந்த படம் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த படம் வந்து குறிப்பா வந்து காதலுக்கு வந்து இன்னும் கிராமங்கள் இவ்வளவு எதிராக இருக்கு. காதலிக்கிற பொண்ணு எதிராக இருப்பதோடு மட்டும் காதலிக்கிற பொண்ணை வந்து எப்படி ஒரு கமாடிட்டியா ஒரு சாதாரண ப்ராடக்ட் நடத்துறாங்க அந்த பொண்ணு அப்படிங்கிறது மிகச்சிறப்பா பதிவு பண்ணியிருக்கு. பொதுவாக பார்த்தீங்கன்னா வந்து ஐரோப்பிய நாடுகளில் வந்து ஒரு 13-14 வயசுக்கு வந்த பொண்ணுங்க காதலிக்க ஆரம்பிக்காட்டி தான் பெற்றோர்கள் கவலைப்பட்டு டாக்டர் கிட்ட கூட்டு போவாங்க, என் பொண்ணு காதலிக்க மாட்டேங்கிறான்ட்டு. ஆனால் இந்த படத்தில் இந்த பொண்ணு காலேஜ் படிக்கும்போது ஒரு பையனை காதலிக்கிறா. அவளை கட்டிக்க போற பையனா சூரி வராரு. அவர் வந்து எவ்வளவு அந்த பொண்ணை கொடுமைப்படுத்துறாரு. அந்த பொண்ணை வந்து காதலிச்சுதான் அந்த பையன் ஏதோ இந்த பொண்ணுக்கு சூனியம் வச்சுட்டான், அவர் பேய் பிடிச்சதுன்னு சொல்லி இந்த காதலிக்கிற பொண்ணெல்லாம் பேய் பிடிக்கிற பொண்ணுன்னு சொல்லி நிறைய பெண்கள் அங்கே வராங்க. பெண்களை கூட்டு வந்து கொடுமைப்படுத்துறாங்க. அந்த சாமியார் பேய் அவுட்டின்னு வரக்கூடிய சாமியார் வந்து அடிக்கிறது மட்டும் இல்லை, எங்கெங்கெல்லாம் வந்து வயிறு பெண்களோட இல்லைன்னா பாகங்கள்லாம் கை வைத்து பாலியல் சிண்டல் செய்யறாரு. இப்போ மூட நம்பிக்கைங்கிறது பெண்களை வந்து காதலுக்கு எதிராக நிறுத்துறது மட்டும் இல்லாம ஒரு பாலியல் சிண்டலுக்கு உட்படுத்தி கொடுமைப்படுத்துதுங்கிறத மிகச்சிறப்பாக காமிச்சிருக்காரு. அந்த பொண்ணு வந்து ஒரு சாதாரணமா ஒரு மகிழ்ச்சியான பாட்டு பாடுது, அந்த பாட்டு கூட பாடக்கூடாதுன்னு அடி உதைக்கிறாரு சூரி. அதாவது இப்ப பெண்ணுக்கு ஒரு பாட்டு பாடுற உரிமை கூட கிடையாது, காதலை வெளிப்படுத்துற உரிமை இல்லைங்கிறது மிகச்சிறப்பா எடுத்திருக்காரு. படம் நல்லா இருக்கு, வித்தியாசமா எடுத்திருக்காங்க. நல்லா இருக்கு படம், வித்தியாசமா எடுத்திருக்காங்க.
நல்லா இருக்கு. டைரக்டர் என்ன சொல்றாரு மேடம் படத்துல வந்து மருந்து வைக்கிறது, பேய் ஓட்டுறது அந்த மாதிரி வந்து நம்ப வேணான்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா அது காதல் பண்றதுனால அந்த மக்கள் வந்து மூட நம்பிக்கையா கூப்பிட்டு போறாங்க, அந்த அந்த மறந்துடுவாங்க அதனால அப்படின்ற ஒரு இதுல கூப்பிட்டு போறாங்க. ஆனா அது வந்து அந்த பூசாரி பண்றதை பார்த்து சூரிக்கு வந்து பிடிக்கல. அது அப்போ முடிவு நம்மளே எடுத்துக்க சொல்லியிருக்காங்க, நீங்களே எடுத்துக்கோங்க, உங்க முடிவு உங்க கையில விட்டுறாங்க. ஆனா சூரி பார்த்த பார்வை வந்து அந்த பூசாரி பண்றது தவறுன்ற முடிவு தான் எடுத்துக்கிறோம். இல்ல எதுவுமே இல்ல. நிறைய படம் பார்த்திருப்பீங்க, மியூசிக் தான் இருக்கு. இந்த படத்துல மியூசிக் இல்லாம இருக்குது. அது நல்லா வித்தியாசமா தான் இருக்குது. அது ஏன்னா நம்ம அந்த கிராமத்துக்குள்ள அதுக்குள்ளேயே நம்ம போறோம். அந்த கோழி கத்துறது, அந்த வண்டி சத்தம், அதெல்லாம் இயற்கையா இயல்பா வித்தியாசமா இருக்கு. சூரி சொன்னாரு இந்த படத்துக்கு வந்து நீங்க கொஞ்ச நேரம் படம் பாத்தீங்கன்னா நீங்களும் படத்துக்குள்ளே டிராவல் அப்படிதான் பண்றோம். ஆமா, அப்படிதான் டிராவல் ஆகும். ஆனா இதுல ஒன்றும் அழுக சோகம் அந்த மாதிரி எதுவும் பெருசா எதுவும் இல்லை. ஒரு செய்தி எடுத்துட்டு நல்லா கொண்டு போறாங்க, நல்லா இருக்கு, வித்தியாசமா இருக்கு. டிராவல்லே கதை போது பிடிச்சிருக்காங்க. பிடிச்சிருக்கு.